ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆனி மாத பலன், ஆனி மாத தமிழ் மாத பலன்ல சூரிய பகவான், நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இடம் பெயரும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். சித்திரை மாதம், தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுக்கு காரணம் மேஷ ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சியாகும் காலகட்டம் சித்திரை மாதையா பிறக்குதுங்க. அப்புறம் வைகாசி, இப்பொழுது ஆனி மாதத்துல மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் சூரியன் ஆனி மாதத்தில் சில சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான யோகங்கள், அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க எல்லா ராசிக்குமே. ஏங்கன்னா சூரிய பகவான்ன்றவர் தான் அவரோட அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. முக்கியமா இந்த சூரிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில், அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், அதாவது கால புருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகமான இயற்கை பாவியான சூரியன் பெயர்ச்சி அடைந்து இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா அரசாங்க துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்பாட் யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்காரனுக்கு ஒரு சம்பாத்தியக்காரன் சொல்லக்கூடிய சம்பாதித்யம், அதாவது வேலை தொழில், அவர் சம்பாதிக்கிறதுக்கான யோகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவரு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் 9ஆம் இடத்தில் படைச்சும் போது இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் அவர் சொந்த வீடான ரிஷபராசியிலிருந்து சுக்கிர பகவானோட சுபகிரக வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதனோட யோகமும் சிறப்பா இருக்க போதுங்க. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல சுபகிரகத்தோட செவ்வாய் சுபகிரகமான சுக்கிரன் வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு ஆணி மாதம் 5ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம ஆணி மாதம் 21ஆம் தேதி இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் குருவோட இருந்துட்டு இருக்காரு கடகராசியில. அவரு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடையாரு. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போங்க. மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆணி மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவானோட சுப கிரகம், அதாவது சுபரோட அவரோட நண்பரோட வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. இதனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறந்த மாற்றம், வேலையில இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள், அதாவது நிதி நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்பொழுது பொருளாதார வசதி, அதாவது உங்களுக்கு வரவேண்டிய பண வசதியே தடங்கலாக இருந்திருக்கும். அதாவது ஒரு வியாபாரத்திலயும் சரி, வேலையில இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு நியாயமாக வரக்கூடிய பொருளாதாரமோ பண வரவும் தடைப்பட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த ஆணி மாதத்தில் செவ்வாய் பகவான் 2ஆம் இடமான உங்களுக்கு தனஸ்தானமான சுக்கிரனோட வீட்டுக்கு வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலையில இருந்து வந்த பிரச்சனை, தொழில இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமா நிதி நெருக்கடி, அதாவது நமக்கு தேவையான பொருள், அதாவது ஒரு தொழில் நீங்க பண்ணிருப்பீங்க, ஒரு வேலையை நீங்க செஞ்சிருப்பீங்க, அதுக்கு நியாயமாக வரக்கூடிய ஊதியமோ அதுக்குண்டான பணவரவோ தடைப்பட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் சரி செய்யப்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய நிதி நிலைமை, பொருளாதார வசதி அதிகப்படியாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் தாங்க மெயினா. அந்த சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடை போகுது, புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஏன்னா புதன் பகவானும் 3ஆம் இடத்திலே அவரோட சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறார். ஏன்னா மேஷ ராசிக்கு 3க்கு அதிபதி 3ஆம் இடத்திலே இருக்கும் போதும் அவரு, அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி, வேலையை கொடுக்கக்கூடிய அதிபதியும் புதன் தான். அவர் சூரியனோட இப்ப சேர போறாரு. சோ சூரியனும் புதனும் சேரும் போது நீங்க நிபுண யோகம்னு சொல்லுவாங்க, அதாவது புதாதித்ய யோகம் என்ற மாதிரி அடிப்படையில அறிவு சார்ந்த விஷயம், பொருளாதார வசதி, தொழில புதிய புதிய திட்டங்கள், அதாவது புதிய ஐடியாலாம் வச்சிருப்ப பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேரும் போது உங்களுக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு, உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு, அதாவது உயர் அதிகாரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர்களோட தொடர்புகள் மூலமா உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்தும் நிலைமையை இந்த மாதம் கண்டிப்பாக
சூரியன் உங்களுக்கு குடுத்துருவாரு. ஏன் சூரியன் உங்களுக்கு குடுக்குறாருன்னு வச்சுக்கங்களேன், சூரியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சம்பாரிக்கும் யோகியத்தையும், உங்களுக்கு ஒரு ஆளுமை திறமையும் குடுக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன். அதுவும் இல்லாம அவர் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது, உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள வந்து அள்ளி குடுக்கறதுக்கு இந்த மாதம் தயாராக இருந்துருவாரு. முக்கியமா வேலையில இருந்து வந்த ப்ரமோஷன், முக்கியமா வந்து அரசு சார்ந்த துறையில, அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேரு, புகழ் கிடைக்க போகுது. அரசு முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிச்சு வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுற அமைப்பு, முக்கியமா பட்டப்படிப்பு படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருவாரு. ஏன்னா புதன், சூரியன் இணையும்போது தொழில் சார்ந்த விஷயம், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறது, இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்க வந்து இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து காலேஜ், கல்லூரியில வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு சாதகமான கல்லூரியிலும் சாதகமான படிப்பும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில்ல வந்து இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான யோக காலமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவோடு சுக்கிரனும் இருக்காரு. அவர் வந்து 2 பேருமே வந்து 7ஆம் பார்வை உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கும்போது, தொழில்ல வந்து இருந்து வந்த பிரச்சனைகள், முக்கியமா இந்த மாதம் உங்களுக்கு தொழில்ல இருந்து வந்த பிரச்சனை, வேலையில இருந்து வந்த பிரச்சனை, பதவி உயர்வு, உயர் பொறுப்பு, அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம், தொழில் மாற்றம், நீங்க நினைத்த, அதாவது நீங்க வந்து சப்போஸ் குடும்பத்தை வந்து பிரிஞ்சு, ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தை வச்சு பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாம் வந்து மறுபடியும் வந்து குடும்பத்தோட சேர்ற அமைப்பு இருக்கு. இந்த மாதம் மேஷ ராசிக்கு முக்கியமா வேலை தொழில இருந்து வந்த தடை சங்கடங்கள்லாம் என்ன போகுது. மாணவர்கள் வந்து தொழில் கல்வி, உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பு எல்லாம் கிடைக்க போகுது. வெளிநாடு போற அமைப்பு எல்லாம் இருக்கும் மாணவர்கள் படிப்பு ரீதியாக பண்ணும்போது. முக்கியமா இந்த தொழில் வேலை பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, புதிய புதிய முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் இருந்து வந்த நிதி நெருக்கடி, அதுதாங்க முக்கியமா. மேஷ ராசிக்காரர்கள் வந்து வேலை வேலைன்னு சுத்திட்டு இருந்தாலும் இந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கோபம் அதிகப்படியான வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருவாரு. வேலை செய்யற இடத்திலும் குடும்பத்திலும் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா உங்களை வந்து தேவையில்லாம உங்களை சொல்லி உங்களுக்கு வந்து கோபப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கும். அதுல மட்டும் சற்று கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை மேசராசினர்களே, உங்களோட அதிபதி அங்காரகன் முருகர் தாங்க. முருகரை கைவிடாதீங்க. முருகர் காலை போய் பிடிச்சுங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையோ இல்ல ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க. அனைத்து செல்வங்களையும் பெறுவீர்கள். முக்கியமா எதிரிகளை வெல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது. தொழில் வளம் மேம்படும், பொருளாதார வசதி உயரும். முக்கியமா இந்த காலம் உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போது. வாழ்க வளமுடன். வணக்கம்.